எந்த விதமான ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோலோ சிக்கோவா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக இருக்கிறாரு. அப்போது டாமாடாங்கா வந்து கையில் ட்ரைபிள் சீஃப் மாலையோட, இந்த மாலைக்கு சொந்தமானவங்க நீங்கள் மட்டும்தான் ட்ரைபிள் சீஃப், இதை நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு இப்போ ரொம்ப குழப்பமாக இருக்குது, ரோமன் ரெயின்ஸ் அவன் வாக்குறுதியை மீறிட்டான், அவன் தான் என்னை ட்ரைபிள் சீஃப்னு ஒரு ஸ்மாக்டவுனில் சொன்னான், இப்போது அதுக்காகவே அவன் வாரான். இந்த சொல்லு பேச்சு கேட்காத விஷயம்லாம் ரோமன் பண்ணுறான். உண்மையிலேயே ரோமன் நிறைய பொய் சொல்லியிருக்கிறான். கண்டிப்பாக இதுக்கு பழி வாங்கி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைபிள் சீஃப் மாலை ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தது, இது நம்ம குடும்பத்தையும் சார்ந்தது. இந்த மாலை கண்டிப்பாக எனக்கு உரியது, இது எனக்கு மட்டுமே உரியது அப்படின்னு சொல்லிட்டு சோலோ சிக்கோவை பார்த்திங்கன்னா இந்த மாலையை ஏக்கமாக பார்க்குறாரு. எனக்கு இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் தோணுச்சு, ஏண்டா WD அந்த மாலையில் இருக்கிற ரெட் கலர் சாயம்லாம் வெளுத்துட்டுடா, வேறு ஏதாவது மாலையம் போட்டுங்கடா, ரொம்ப வெளுத்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதே ட்ரைபிள் சீஃப் மாலையை பார்த்திங்கன்னா அப்படியே தொட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல வந்து டாமாடாங்கா, இது கொஞ்ச நாள் கழித்து நடக்கிறது, அப்படியே சோலோ சிக்கோவுக்கு போட்டு இந்த மாலை உங்களுக்கு மட்டும்தான் உடையது, இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே எக்னாலஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அப்படியே தடவி கொடுத்துட்டு, நீ எக்னாலஜ் பண்ணுற, நம்ம பிளட் லைன் எக்னாலஜ் பண்ணுறது இதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை, இங்கே இருக்க ஆடியன்ஸ் எக்னாலஜ் பண்ணுறாங்க அது மேட்டர் இல்லை, எனக்கு தேவை அந்த ரோமன் என்னை வந்து எக்னாலஜ் பண்ணணும், அந்த பொய் சொல்கிறவன் என்னை எக்னாலஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோலோ சிக்கோவா சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு நடந்தது தான் தெரியுமே, ட்ரைபிள் சீஃப் மாலைக்காக ரோமன் ரெயின்ஸ் ஆசைப்பட்டு வந்தது, ஜாக் ஆஃப் ஹார்ட் ரிட்டன் ஆகி படு பயங்கரமாக ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்ஸ் மேட்டரில் நடந்திருக்கும்.